கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தப் போகிறீர்கள். உங்கள் வேலையிலே, வியாபாரத்திலே, தொழிலே, படிப்பிலே, இன்னும் உங்கள் முயற்சியிலே இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. விசுவாசிங்க. இன்றைக்கு ஜீவவார்த்தைக்கான வசனம் யோபு 22:24. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பொன்னை சேர்த்து வைப்பீர்கள். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு பொன்னை சேர்த்து வைப்பீர்கள். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தூளை போல பொன்னை, ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தை சேர்த்து வைப்பீர். ஆண்டவர் இந்த பூமியிலே நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான நன்மைகளை ஆண்டவர் கொடுக்கிறவர். இந்த உலகத்திலே நாம் பயன்படுத்துவதற்கு, நாம் அனுபவிப்பதற்கு, ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு மற்றும் ஆண்டவருடைய நாமத்திற்கு கொடுப்பதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிறவர். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், தாவீதுடைய நாட்களில் எருசலேம் ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் அந்த ஆலோசனை கொடுத்த பொழுது, அதற்கான பிளான் கொடுத்த பொழுது, தாவீது தன் மகன் மூலம் கட்டப்போகிற அந்த தேவாலயத்திற்கு பொன்னு, வெள்ளி, வெண்கலம், மரங்கள் இதெல்லாம் கொடுத்ததா பைபிளில் இருக்குது. ஆலயம் கட்டுமான பணிக்கு அன்றைக்கு பொன் தேவைப்பட்டது. பொன்னை கொடுத்ததை பார்க்கிறோம். யோபின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீங்கன்னா, யோபு 42 அதிகாரத்தில் யோபுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றின பொழுது, யோபை மீண்டும் பழையபடி ஆண்டவர் கட்டுவதற்கு தீர்மானித்த பொழுது, யோபிடத்தில் வந்த சிநேகிதர்கள் அனைவரும் வரும்பொழுது தங்க காசு, பொன் ஆபரணங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததாக பைபிளில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்முடைய தேவைக்கு பயன்படுத்துவதற்கு மற்றும் ஆண்டுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காய் கொடுப்பதற்கு தேவையான அனைத்து காரியங்களையும் நமக்கு கொடுக்கிறவர். சில வேளையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பொன் ஆபரணங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா, உங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துவதற்கு இல்லைன்னா கர்த்தர் கிரியை செய்வார். அதை வைத்துக்கொண்டு மேன்மை பாராட்டவோ பெருமை கொள்வதற்கோ, மற்றவர்களை காட்டிலும் நான் நிறைய பொன் ஆபரணம் வைத்திருக்கிறேன், பொண்ணு வைத்திருக்கேன்னு சொல்லி காண்பிப்பதற்கு அல்ல, தேவ நாம மகிமைக்காக. என்றால் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. குறிப்பாக நாம் எந்த பொருள் மேலே அதிக ஆசை வைக்கிறோமோ அது விக்கிரக ஆராதனை. அது ஆபரணமாக இருக்கலாம், நாம் அணிந்திருக்கிற ஆடையாக இருக்கலாம், நாம் சாப்பிடுகிற உணவாக இருக்கலாம், நாம் பயன்படுத்துகிற வாகனமாய் காராக இருக்கலாம். ஆண்டவரை காட்டிலும் அதுக்கு மேலே அதிக அன்பு ஆசை வச்சுருந்தேன்னா அது விக்கிரக ஆராதனை தான். அதனால் நம்ம எது மேலேயும் அதிகமாக ஆசை வைக்காமல் இயேசுவை முன்னிறுத்தி அவருடைய நாம மகிமைக்காக நாம் எதை கேட்டாலும் எதை விரும்பினாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது நிச்சயமாக எங்களுக்கு பொண்ணு இல்லை, ஆபரணம் இல்லை அப்படின்னு உங்கள் மனதில் ஒரு விருப்பம் இருக்குது, தேவையை பற்றி நீங்கள் கலங்குறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். அதற்கான வருமானங்கள், அதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து தரப்போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, பொன்னை சேர்த்து வைப்பீர்கள் என்று பைபிளை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை வசனம் அப்படியே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில், வருமானம் இல்லாத நிலையில் அநேக மக்கள் இருப்பார்கள். ஆண்டவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் தரித்திரத்திலும் வேதனையிலும் சரியான தங்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கிறாங்களோ, தேவைப்படுமானால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சித்தம் கொண்டீங்கன்னா தாராளமாய் நீர் கொடுத்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கிருபை தாரும். உம்முடைய ராஜ்யத்துக்கும் கொடுக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் காணிக்கையும் கொண்டு கொடுக்கட்டும் கர்த்தருக்காக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாளில் வியாதியோடு இருக்கிறவங்களை சுகமாக்குங்க, பிரச்சனையோடு இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரின் நன்மை எதிர்பார்த்திருக்கும் நன்மை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம்.
திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல் குறிப்பாக இன்றைக்கு கமாண்டில் ஆண்டவரே ஜெப குறிப்புகளை அனுப்ப போகிற அனைவருக்காக ஜெபிக்கிறேன். என்ன ஜெப குறிப்புகளை அனுப்புகிறாங்களோ அந்த ஜெப குறிப்புக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டே நன்றி. குறிப்பாக இந்த நாளில் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.